ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திரு ரஜினி அவர்களோட இன்றைய அறிக்கையை படித்தேன். அதை படிக்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் தான் தோணுச்சு. அதாவது அவர் என்னவா அவர் சொல்ல வர்றாருன்னா, இவர் என்னமோ உத்தமர் மாதிரியும், திரு ஆதவர்ஜுனா அவர்கள் செய்யக்கூடாத தப்ப செஞ்ச மாதிரியும், முக்கியமா லாஸ்ட் டைலாக், அதாவது காலம் பேசாது, ஆனால் காலம் காத்திருந்து பதில் சொல்லும். காலம் பதில் சொல்றது இருக்கட்டும், முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லுங்க. இன்னமும் இப்படிலாம் பேசி தமிழ்நாடு மக்களை ஏமாத்தலாம்னு நினைக்கிறீங்களா? உங்க அரசியலை பத்தி பேசணும்னா நீங்க நடிச்ச மன்னன் படத்துல இருந்து எடுக்கணும். 2017 டிசம்பர்ல நீங்க கட்சி ஆரம்பிச்சப்ப ஒரு விஷயம் சொன்னீங்க. நான் இது வரைக்கும் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லவே இல்லை, ஆனா நான் இப்பதான் முதல்ல சொல்றேன். ஆனா இங்க உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப நாளா நான் வருவேன்னு சொல்லி ஏமாத்திட்ட மாதிரி பேசுறாங்க. இதை பாக்குறப்பயே மனசுல எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனாலும் நீங்க மக்களுக்கு நல்லது பண்ண போறீங்கன்னு அதை மறந்தாச்சு. தமிழ்நாடு மக்களை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க என்ன தற்கொலைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க உள்ள மக்களுக்கு நீங்க தெளிவா நான் அரசியலுக்கு வருவேன்னு சொன்னாதான் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட படம் மன்னன்ல இருந்து படையப்பால இருந்து எல்லா படத்துலையும் நீங்க அரசியல் சம்பந்தமான வசனத்தை வச்சு மக்களுக்கு ஹிண்ட் கொடுத்தீங்களா இல்லையா? இப்படி படத்துக்கு படம் நான் அரசியலுக்கு வருவன்ற மாதிரி ஹிண்ட் கொடுத்துட்டு மக்கள்கிட்ட நான் சொல்லவே இல்லைன்னு சொன்ன உத்தமர் தானே நீங்க. உத்தமரே, உங்க வயசுக்கும் உங்க அனுபவத்துக்கும் மரியாதை தரும், உங்களோட நடிப்பை ரசிக்கிறோம், அதற்காக எங்களை தற்கொலை நினைச்சிடாதீங்க.